ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சீன இறக்குமதிகளுக்கு 155% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். விரைவில் தென்கொரியாவில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்க தயாராகி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு உலக வர்த்தகத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. வெள்ளை மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேசியபொழுது சீனாவுக்கு எதிரான தனது கடுமையான வர்த்தக நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ட்ரம்ப், சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படாத பட்சத்தில் 155% வரை வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்தார். தற்பொழுது சீனா 55% வரி செலுத்தி வருவதாகவும் இதன் மூலம் அமெரிக்காவிற்கு பெரிய அளவு தொகை கிடைத்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் தற்போதைய வரியுடன் சேர்த்து 100% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் முக்கிய மென்பொருட்களின் ஏற்றுமதியில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். முந்தைய அமெரிக்க நிர்வாகங்கள் பிற நாடுகள் அமெரிக்காவை வர்த்தகத்தில் சுரண்ட அனுமதித்தன, ஆனால் அந்த காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். வரவிருக்கும் சில வாரங்களில் தென்கொரியாவில் ஷி ஜின்பிங்கை சந்திக்க இருப்பதாக உறுதிப்படுத்திய அவர், இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் உருவாகும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவிற்கு செல்லும் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த வர்த்தக எச்சரிக்கைகள் உலகின் மிகப்பெரிய 2 பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் சந்திக்க உள்ள நிலையில் உலக வர்த்தக சூழலில் பெரும் எதிர்பார்ப்பையும் பதற்றத்தையும் ஒரே நேரத்தில் உருவாக்கியுள்ளது.